அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம யோகாசனத்தில் நம்ம ஒவ்வொரு ஆசனமாக பார்த்துட்டு வரோம். முக்கியமான ஆசனங்கள். அந்த யோகாசனத்தில் நம்ம அடுத்த ஆசனமாக பார்க்க போகிறது அர்த்த சிரசாசனம். அர்த்த சிரசாசனம் பார்க்க போகிறோம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். இதில் அர்த்த சிரசாசனம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அதற்கான செய்முறை விளக்கம். கெட்டியான விரிப்பில் மண்டியிட்டு உட்காரவும். விரல்களை சேர்த்து முக்கோணம் போல் விரிப்பின் மேல் அமர்த்தவும். உச்சந்தலை தரையில் அமர்த்தி பிடரியில் விரல்களை ஒட்டியவாறு குனிந்து அமரவும். விருஷ்ட பாகத்தை தூக்கி கால்களை இழுத்து முக்கோண வடிவமாய் நிற்கவும். சாதாரண மூச்சு. கண்மூடி இருக்க வேண்டும். உடல் கனம் யாவும் கைகளில் தங்கும்படியாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு 1 முதல் 2 நிமிடம் இருக்கலாம். பின் மெதுவாக ஆசனத்தை கலைக்க வேண்டும். 2 முதல் 4 முறை செய்யலாம். சிரசாசனம் செய்யும் முன் 15 நாட்கள் இவ்வாசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதற்கான பலன்கள். ஆசனங்களில் அரசன். உடலில் உள்ள சுரப்பிகள் அனைத்தும் உறுதிப்பட்டு பல நோய் வராமல் காக்கும். ஞாபக சக்தி பெருகும். சிந்தனா சக்தி, ஞாபக சக்தி அதிகரிக்கும். கண், காது, நாக்கு போன்ற புலன் உறுப்புகள் நோயுறாது நன்கு செயல்படும். ஆண்மை மேலிடும். மலச்சிக்கல், வெள்ளெழுத்து, நரம்பு தளர்ச்சி நீங்கும். மூளை உபயோகித்து வேலை செய்யும் அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், வக்கீல்கள், டாக்டர், மாணவர்கள், சிந்தனையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பழக வேண்டிய முக்கியமான ஆசனம் ஆகும். எந்த நோயை தடுக்கும் சக்தி இதற்கு உண்டு. பிட்யூட்டரி, பீனியல் பாடி கோளங்கள் நன்கு இயங்கும். சுத்த இரத்தம் உடலில் உள்ள நாளங்களுக்கு பாய்ச்சப்பட்டு சுகவாழ்வு, ஆரோக்கியம் மேலிடும். முகப்பொலிவு பெறும். மூளை கோளாறு நீங்கும். ருதுவாகாத பெண்கள் ருதுவாகும். இதுதான் சிரசாசனம். அதற்கான செய்முறையும் அதற்கான விளக்கங்களும். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.